தமிழக வெற்றி கழகத்தில் சரியா வழி நடத்த தெரியல, ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அருண் ஐஆர்எஸ் வந்திருக்காரு. நான் வந்து தேர்தல் வெற்றியை கடந்து சமூக அரசியல் மாற்றத்துக்காகத்தான் நான் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கேன். தமிழக வெற்றி கழகத்துல தான் கொள்கை பிடிப்பு இருக்கு, வேற யாருக்கிட்டையும் இல்ல. கொள்கை பிடிப்புனா முதல்ல அவங்க ஆட்சியில் இருக்கணும், இல்லை ஒரு 2 எம்எல்ஏவாக ஜெயிச்சு அந்த கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க தான் நீங்க கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. கட்சி ஆரம்பிச்சு எதுவுமே இன்னும் கண்டஸ்ட் பண்ணணும் போது என்னத்த கொள்கை பிடிப்புன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? அவன் வந்து குழந்தை ஸ்கூல்லேயே சத்துல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன், அதனாலதான் அவனை வந்து நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அது முதல்ல பழகணும்ல. சாதி வந்து செயல்படுறது நிறுத்திச்சா, இல்ல சாதி வந்து மத்ததோட சேர்ந்தா மட்டும் தான் செயல்படுதா, சாதி தன்னிச்சையாவே எப்படி செயல்படுதுன்னு அடிப்படை அறிவு இருக்கிறவன், அரசியல் புரிதல் இருக்கவங்க கூட தெரியும் அப்படின்றது ஒரு ஐஆர்எஸ்க்கு தெரியல அப்படிங்கிறது. சமூக நீதி அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு ஹாஃப் பாயில் புரிதலோட இருக்கிறாரு. பதஞ்சலியை தூக்கி கொண்டாடுறாரு அப்படின்னு பாக்குறோம். கண்டிப்பாக நம்ம ஏன் இவர் தாவேக்கால சேர்ந்தாரு, நேரம் நாம் தமிழர்ல சேர்ந்திருக்கலாமே அப்படின்றத நம்மளோட கோரிக்கையா இருக்கு. விஜய் RSS ஆளு அனுப்பிய ஆளு அப்படின்னா இவங்க மொத்தமாவே ஒரு நெட்வொர்க்கா இயங்குதா? இப்போ இந்த ஐஆர்எஸ் அதிகாரி இவர் RSS இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. பிஜேபி அனுமதிக்குதுன்றோம், பிஜேபி இயக்குதுன்னு இல்லை, இதை அனுமதிக்குது இல்லை. நம்ம ஒன்றும் மக்கள்கிட்ட விட்டுருவோம். அவங்க RSS இருக்கட்டும், அவங்க வந்து தாவேக்காவா இருக்கட்டும், நாத்தாக்காவா இருக்கட்டும், மொத்தத்துல இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு உதவாது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதாவது இது என்ன பெரிய ஹிட்லர் சாம்ராஜ்யத்தை உள்ள இருந்து உடைக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புறாங்களா, இல்ல வந்து பெரிய முற்போக்கான அமைப்பை கட்டி தமிழ்நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்காங்க இவங்க தான். அதாவது ஆட்சியில் இல்லைனாலும் இவங்க சொல்றதா தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் இவங்களை அசைச்சிக்கவே முடியாது. அதனால உள்ள இருந்து பாஜக விஜயை முடிக்கணும்னு நினைச்சா நொடி நேரத்தில் முடிக்கலாம். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் பலதரப்பட்ட தலைவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க, அரசு அதிகாரிகள் இணைஞ்சிருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைஞ்சிருக்காங்க. இப்போ விஜயனுடைய அரசியல் வருகை வந்த பிறகு பேசினோடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கட்சி தொடங்கிட்டா போதுமா, உங்கள் கை காசை உங்களால் போட முடியுமா, கட்சிக்குன்னு வந்து இப்போ திமுகவில் பாருங்கள் தேர்தலுக்கு செலவு செய்கிறதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதுமாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் யார் இருக்காருன்னு கேட்டிங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜேபிஆருடைய மருமகன் வந்து வந்திருக்காரு. ஸோ அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, அதில் ஒரு தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க. இப்போது அவங்கள சரியாக வழி நடத்த தெரியல, ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அருண் ஐஆர்எஸ் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தேர்தல் வெற்றியை கடந்து சமூக அரசியல் மாற்றத்துக்காகத்தான் நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் தான் கொள்கை பிடிப்பு இருக்குது, வேற யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த புதிதாக வந்த வரவுகள், அருண் ஐஆர்எஸ் விதைத்த முத்துக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் கொள்கை பிடிப்பு இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து தாவேக்காவை குறைச்சி மதிப்பது அப்படிலாம் சொல்ல. ஏன் முதல்ல தெரியும், கொள்கை பிடிப்புனா முதல்ல அவங்க ஆட்சியில் இருக்கணும், இல்லை ஒரு 2 எம்எல்ஏவாக ஜெயிச்சு அந்த கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க தான் நீங்கள் கொள்கை பிடிப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க. கட்சி ஆரம்பிச்சு எதுவுமே இன்னும் கண்டஸ்ட் பண்ணணும் போது என்னத்த கொள்கை பிடிப்புன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அவன் வந்து குழந்தை ஸ்கூல்லேயே சத்துல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன், அதனால தான் அவனை வந்து நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அது முதல்ல பழகணும்ல. வீட்டிலேயே ஏபிசிடிலாம் சொல்லி குத்தாமிச்சிருப்பாங்கல்ல. அதான் ஏபிசிடி கூட ஒழுங்காக சொல்லித்தரல அப்படிங்கிறது அருண் ஐஆர்எஸ் அவர் பேச்சுலேருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அவர் பிளாக் போஸ்ட்லாம் எழுதியிருக்காரு, பதஞ்சலியெல்லாம் அப்படி பாராட்டி எழுதியிருக்காரு. அதாவது பாராட்டி எழுதுறது இப்போ வந்து அவர் சங்கி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருவோம். அதாவது எவ்வளவு நைவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஏன்டா இந்த அளவுக்கு வெகுளியாக இருக்கியாடா நீ அப்படிங்கிற மாதிரி. பதஞ்சலி வந்து இந்தியாவின் 2ஆம் சுதேசி இயக்கம்னு பேசியிருக்காரு. காந்தி ஆரம்பிச்சார்ல சுதேசி இயக்கம், கைத்தறி ஓட்டுங்க எல்லாரும், அந்த மாதிரி பதஞ்சலி வந்து ஒரு இந்தியாவை வளர்த்தும் ஒரு சுதேசி இயக்கமாக. அதாவது ஒரு நார்மல் சிட்டிசனுக்கே பதஞ்சலியை கொண்டு வந்தபோது எப்படி மேகியை அடித்து ஒடிச்சு பதஞ்சலியை ப்ரமோட் பண்ணானுங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். கோர்ட்டில் கூட இன்றைக்கி நிரூபணமாயிடுச்சு. ஆனால் ஒரு ஐஏஆர்எஸ் அதிகாரி 9 வருஷம் சர்வீஸில் இருந்தவருக்கு இந்த தகவல்லாம் தெரியாமல் இருந்திருக்கு. அருண் ஜி ஸ்பீக்ஸ் அப்படின்றதில் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த அளவோட அறிவாற்றல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இப்போ பொதுவாகவே யூபிஎஸ்சி அப்படின்னு வரும்போது மக்களுக்கு ஒரு பிம்பம் என்னென்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 1960கள் 70களில் மக்கள் அப்படி தான் பார்த்தாங்க. பஞ்சத்துலேருந்து வெளியே வந்த மக்களுக்கு ஒருத்தர் வந்து எல்லா துறையை பற்றியும் தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அதிகாரி ஆகிறாருன்றது ஒரு சமூகத்தில் பெரிய அந்தஸ்து தான். இன்றைக்குமே பார்க்குறோம் பல இடங்களில். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டான். ஆனால் அவங்க வீட்டில் இன்னும் அவங்க அம்மா என்ன இருந்தாலும் ஐஏஎஸ் ஆகலை கண்ணிவன் அப்படின்னு. அவன் ஐஏஎஸ் எல்லாம் தாண்டி பெரிய சயின்டிஸ்டாக பெரிய சாதனையை படிச்சுக்கிட்டான். ஆனாலும் இன்றைக்கும் ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு யூபிஎஸ்சி ஐஆர்எஸ் அப்படின்றதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிம்பம் இருக்குது. அப்படின்றதுனால சமூகத்தில் பொதுவாகவே நினச்சிக்கிறேன்னா அவங்களுக்கு பயங்கரமான அறிவு இருக்கும். நான் வந்து இப்போ யூபிஎஸ்சி மாணவர்கள் இதை பார்க்கும்போது கோச்சிக்கலாம், ஆனால் முழுசாக கேட்டுட்டால் அவங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்தது அப்படின்ற தகவல் அவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு தெரியும். எல்லா வருஷம் முழுக்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க எல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் புரியும்னா
நாம் வந்து அதுக்கான மூளை அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கான எல்லா திறமையும் யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சிக்கு அந்த அறிவு தேவையில்லை. யூபிஎஸ்சிக்கு உங்களுக்கு தகவலாக தெரிஞ்சால் போதும், அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் புரிதல் தேவையில்லை. அப்போ யூபிஎஸ்சி படித்து ஒருத்தன் ஐஆர்எஸ் ஆயிருக்கான் அப்படின்னா அவனுக்கு பெரிய அரசியல் அறிவு இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத அருண்ராஜ் ஐஆர்எஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. கன்னடத்து நாட்டு சிங்கம் அண்ணாமலையை வந்து 4 வருஷம் உங்களுக்கு கூப்பாடு போட்டு நிரூபித்தார். காமராஜர் இறந்த அதுக்கப்புறம் 1979 காமராஜரை பேசுகிறதாகட்டும், நோபல் பிரைஸ் கிடைத்த ஃபிசிசிஸ்டோட கண்டுபிடிப்பு வந்து பாரதியார் பாட்டில் பாடியிருக்காரு, அது ஆதிசங்கரர் சொல்லியிருக்காருன்னு பேசுகிறதாகட்டும், எல்லா பொய்கள், எப்போ மாலிக் கஃபூர் எப்போ படையெடுத்தார், சிவாஜி எப்போ படையெடுத்தாருன்னு எல்லா வருஷங்களையும் அரசியல் புரிதலும் தப்பாக சொல்கிறதாகட்டும், எல்லாத்துலேயும் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறாரு, இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணார் அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்டு பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாக புரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னா, இப்படியான நபர்களும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணலாம். நீங்கள் அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தகவல்லாம் மனப்பாடம் பண்ணி இப்போ எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் ரோல் கிடையாது, அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல். அதனால தான் இவர் எலெக்ஷனை தாண்டி சமூகத்தெல்லாம் பார்த்தா ஒரு நம்பிக்கை வரும், இவங்க எல்லாமே ஆகிட்டு இருக்கிறப்போ நம்மளாம் ஆகலான்னு நம்பிக்கை வரும்னு எடுத்துக்கோங்கன்றேன் நான். அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் எலக்டோரலை தாண்டி நான் வந்து சமூக மாற்றத்தை முன்னிறுத்துறேன்றாரு. மாநிலத்துக்குள்ளே அதிபர் தேர்தலாம் நடத்தணுன்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இனோவேட்டிவான ஒரு கருத்தெல்லாம் முன் வச்சார். சொல்லிட்டு அதை வர சொல்கிறாரு, தாவேக்கோட கருத்தில் அருண்ராஜ் அப்படிங்கிறவரோட தனிநபரோட ஒரு இந்திய குடிமகனாக நான் ஒரு மாற்றத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் எடுத்து பாருங்கள். கடைசியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டுப்பார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம யாரும் கலாய்க்கல. அவர் என்ன போட்டுப்பார்னா, இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அம்பேத்கரின் வழியில் அப்படின்னு போட்டுக்கார். முதல்ல இதே அடிப்படையில் எவ்வளோ பிழைனா, இந்த வாதத்தை கேடிஷா அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் வச்சும்போது அம்பேத்கர் அவரை தவிடுபடி ஆகிட்டார். அதாவது அம்பேத்கர் அடிச்சு நொறுக்கின வாதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அம்பேத்கர் வழியில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது, எவ்வளோ பெரிய கூமுட்டத்தனம் அது. முதல்ல அதே போல் இங்கே சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் இங்கே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் இல்லை, ஏன் எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாகவும் சிஎம் எலெக்ஷன் தனியாகவும் இல்லை எம்பி எலெக்ஷன் தனியாகவும் அதிலேருந்து இண்டிபெண்ட்டாக பிஎம் எலெக்ஷன் நடக்கிறதுலன்னு புரியறதுக்கு அடிப்படை அரசியல் அறிவு வேணும். அமெரிக்காவில் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அங்கே காங்கிரஸ் எலெக்ஷன் தனி, அங்கே செனட் எலெக்ஷன் தனி, அங்கே பிரசிடென்ட் எலெக்ஷன் தனி. அப்படின்னா பாலிசி பேராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்குள் அங்கே படாத பாடுபடணும். ஒன்றுமில்ல, கன் வைலன்ஸ் நடக்குது, ஃப்ரீயாக கன் கிடைக்குது. அமெரிக்காவில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் லைசன்ஸே காட்டாமல் கன் வாங்கலாம். அதனால் எத்தனை பள்ளி குழந்தைகள் வருஷம் வருஷம் இல்லை மாதம் இறக்குறாங்கன்றதை பார்க்குறோம். ஆனால் அதுக்கு எதிராக ஒரே ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியல. ஏன்னா அங்கே ட்ரம்ப் ஆகட்டும் ஒபாமா ஆகட்டும் அவங்க ஒரு கட்சியில் இருப்பாங்க, ஆனால் காங்கிரஸை பிடிச்சிருக்கிறது வேறு கட்சியாக இருக்கும். காங்கிரஸ் பிஜேபியில், அங்கே காங்கிரஸ்னால் பாராளுமன்றம், இந்த பாராளுமன்றத்தை பிடிச்சிருக்கிறது வேறு கட்சியாக இருக்கும். இவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான். அவன் சொல்கிறத இவன் நிறைவேற்ற மாட்டான். என்ன பண்ணிடுவான், பாராளுமன்றம் நிறைவேற்ற நினைக்கிறத பிரசிடென்ட் வந்து வீட்டோ பண்ணிடுவான். பிரசிடென்ட் நிறைவேற்ற நினைக்கிறதுக்கு பாராளுமன்றம் ஓட்டு போடாது. அப்போ அமெரிக்காவில் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு சீர்திருத்தமும் ஒழுங்காக நிறைவேறாத காரணம் இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் தான். அதை கூட தெரியாமல் அதை தூக்கிட்டு வர இதை அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு பிரிட்டிஷ் போன்ற பாராளுமன்றம் வேணும், அமெரிக்கா போன்ற பிரசிடென்ஷியல் ஃபார்ம் வேணான்னு அம்பேத்கர் தொடர்ந்து பேசியிருக்காரு, அதுக்காக எழுதியிருக்காரு. அப்போ அம்பேத்கரை நீ படிக்கல, கொள்கை தலைவர்னு வச்சுருக்கிற அம்பேத்கரை படிக்காமே கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற. அதற்கு மீறி ரிசர்வேஷனை எஃபிஷியன்சியை குறைக்குதுன்னு பேசியிருக்காரு. காஸ்ட்டு மட்டுமே இல்லை, ரூரல் அர்பன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கணக்கில் கொண்டோம். இது எவ்வளோ அறதப்பழைய வாதம். முதல்ல இன்னும் என்ன, சாதி வந்து செயல்படுறது நிறுத்திடுச்சா, இல்லை சாதி வந்து மற்றதோடு சேர்ந்தா மட்டும்தான் செயல்படுதா, சாதி தன்னிச்சையாகவே எப்படி செயல்படுதுன்னு அடிப்படை அறிவு இருக்கிறவன், அரசியல் புரிதல் இருக்கவனுக்கு கூட தெரியும் அப்படின்றது. ஒரு ஐஆர்எஸ்க்கு தெரில அப்படிங்கிறது. இன்னும் சொல்கிறேன், திருப்பி அவரை நேராக சங்கின்னு பிராண்ட் பண்ண வேணாம். சங்கியை விட ஒரு பெருங்குற்றமாக அந்த ஐஆர்எஸ் பதவியை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு அவர் இக்னோரண்ட்டாக இருக்கிறார், அறிவற்றவராக இருக்கிறாருன்னு தான் சொல்கிறோம். இல்லைனா எவனாச்சும் போய் சீமான் வைக்கிற அதே வாதத்தை மன்ரேகானால் கிராமத்தில் வந்து விவசாயத்துக்கு தொழில் கிடைக்க மாட்டாங்க, அதனால என்ன தீர்வு வைக்கிறாரு? ஒரு விவசாய தொழிலாளி, நான் வந்து இப்போ பிடிஓட்ட பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் யார்ட்டையோ அத்தாரிட்டிகிட்ட நான் வந்து வேலைக்கு ரெடி அப்படின்னு சொல்லிடணுமா? அவர் பார்த்து ஏறி வேலை எது 100 நாள் வேலை திட்டத்தில் போடுறாரா, இல்லை வேறு ஏதாவது பண்ணை வச்சுருக்கிற விவசாயிக்கு தொழிலாளியாக அனுப்புகிறாரா அப்படின்னு பார்த்து அனுப்பணுமா? இந்த பண்ணையில் போய் வேலை பார்க்குறாங்கல்ல, அதுக்கு அரசாங்கம் 100 ரூபா கொடுக்கணும், இல்லை 150 ரூபா கொடுக்கணும், எவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அவ்வளோ தரணுமா? அப்போ அந்த விதத்தில் அரசு செலவுலையே விவசாயமும் நல்லா நடக்குமா, 100 நாள் வேலை திட்டமும் நிறைவேற்றுமா? முதல்ல 100 நாள் வேலை திட்டம் எதுக்கு இருக்குன்னு புரியாதவர் தான் இப்படி பிதட்டிட்டு இருப்பாங்க. 100 நாள் வேலை திட்டம் இருக்கிறதே என்ன காரணம், அந்த விவசாய தொழிலாளர்களாக இருக்கிறவங்க
அங்கே பண்ணையின் அந்த அதாவது அந்த நிலப்பிரபுத்துவம் இல்லை அந்த வேளாண்மை சார்ந்தே அவங்க முடங்கி கிடக்குறாங்க. அதனாலே அந்த சமூக உறவுகள் அவர்களை பின்னி பிணைத்து வைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு படி நெல்லுனாலும் போய் அங்கே இருக்கிற நிலக்கிழார்கள் தான் அண்டி பிழைக்கணுன்றத அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்க கையில் தனியாக பர்ச்சேசிங் பவர், அவங்களுக்குன்னு காய்கறிகள் பொருட்கள் வாங்குவதற்கான திறன் வேணும், வாங்கும் திறன் வேணும் தான் மன்ரேகா இருக்கும் இல்லையா. நீ திருப்பி கூட்டு போய் பண்ணையார் கடையில் வைக்கிறதுக்கு எதுக்கு மன்ரேகா? முதல்ல விவசாயிகளால் நம்ம பெரு விவசாயிகள் விட்டுறோம், சிறு குறு விவசாயிகளுக்கு நிஜமாலுமே அந்த பிரச்சனை இருக்குதுங்க. மன்ரேகா இருந்து யாரும் இங்கே வரதில்லை அங்கே போகிறாங்கன்ற பிரச்சனை இருக்குது. நம்ம பண்ணையார்களுக்கு வைக்கிற வாதமே சிறு குறு விவசாயிகளுக்கு வைக்க வேணாம். ஆனால் சிறு குறு விவசாயிகள் இந்த மன்ரேகா தரத்தோட அதிகமாக கூலியை கொடுத்து வேலையை அமர்த்த முடியாததுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் மன்ரேகாவுக்கு போகிற தொழிலாளர்களா? இல்லை, நீ சிறு குறு விவசாயிகளுக்கு சரியான சாகுபடி அதுலேருந்து வர அவங்களுக்கான நிதி, அவங்களுக்கு என்ன விலையில் வாங்கணும் நம்ம பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் வெங்காயம் தக்காளி எல்லாம் லோடாக கொண்டு ரோட்டில் கொண்டு போனாங்க. அவங்களுக்கு நல்ல விலை கிடச்சா அவங்க நல்ல கூலி கொடுக்க போகிறாங்க. அவங்க மன்ரேகாவுக்கு போகிறத விட்டுட்டு இங்கே வரணும்னா அதை விட காம்படிட்டிவான ரேட்டை நீ தரப்போற. அப்போ இந்த அடிப்படை பொருளாதாரத்தை கூட புரிஞ்சிக்காம சீமான் மாதிரி, அப்போ சீமானுக்கு இருக்கிற அறிவு தான் ஒரு ஐஆர்எஸ்கா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கான அந்த ஒரு இடைநிலை சாதி ஒரு ஊரில் இருக்கிற பண்ணையார் புத்தியோட தான் அவர் உலகத்தை பார்க்குறாரு. நான் ஒரு ஒர்க் பண்ணது ஒரு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் சார்ந்து தான் ஒரு ரெவன்யூ அது அந்த சர்க்கிளில் தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்ப அவர் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒடிசாலன்னு நினைக்கிறேன், ஒடிசாலையோ மத்திய பிரதேஷில் ஒரு கோர்ட் ஹியரிங்கில் பார்க்குறோம். இதே போன்ற ஒரு யூபிஎஸ்சி எழுதிய அதிகாரி அங்கே கோர்ட் ஹியரிங்கில் பேசிட்டு இருக்கும்போது தடுமாறுறாரு. ஜட்ஜி கேட்குறாரு, யோ நீ எல்லாம் எப்படி அதிகாரியான அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் நம்ம பார்த்துருக்கோம், அதாவது ஒரு பதவியில் இருக்கார் அப்படின்றனாலே அவர் சொல்கிறது. இப்போ நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க சொல்கிறதெல்லாம் பொருளியலில் கரெக்டாக இருக்கா? அவங்க சொன்னது ஏதாவது பொருளியலில் கரெக்டாக இருக்கா? அவங்க பெரிய பெரிய நிறுவனம் லண்டன்லாம் போய் படிச்சிருக்காங்க, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்காங்க, ஜேஎன்யூவில் படிச்சிருக்காங்க. அதனால் இங்கே போய் படித்தார், இந்த பதவியில் இருக்கார், அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. மன்ரேகா அப்படிங்கிறதோட அடிப்படையை புரிஞ்சுக்கிறதில்ல. முதல்ல அந்த மன்ரேகாவிலேருந்து இந்த அசட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க, நீங்கள் ஏரியா தூர்வாரதுலேருந்து ஒரு அசட் உருவாக்கப்படுது. இது பிரைமரி கோலே கிடையாது. பிரைமரி கோல் அங்கே இருக்கும் மக்களை எக்கனாமிக்கலாக எம்பவர் பண்ணுறது தான் கோல். அப்படின்னும் போது நீ மன்ரேகா ஒரு பிரச்சனையாக பார்க்குறதே தப்பு அப்படிங்கிறேன். நீ இங்கே எம்எஸ்பி தரும்னு ஆர்டிகல் இதில் என்ன தெரில, அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்யணும், அதான் அரசு 18 கிராப்புக்குன்னு சொல்லிட்டு 2 கிராப்புக்கு தான் அமல்படுத்துது, மிச்சம் 16 கிராப்புக்கு அமல்படுத்தினா இந்த சிறு குறு விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு எழுதலை. உனக்கு யார் மேலே போய் கண்காணிப்பு திருப்பியும் அதிகம் போடணும்னு தோணுது? இருக்கிறதுலே விளிம்பு நிலையாக இந்த நாட்டில் இருக்கிறதுலே பின்தங்கி இருக்கிறது கிராமங்கள், கிராமங்கள்லே பின்தங்கி இருக்கிறது விவசாயிகள், விவசாயிகள்லே பின்தங்கி இருக்கிறது விவசாய தொழிலாளர்கள். அவர்களுக்கு இன்னும் நீ ஸ்க்ரூட்டனியை ஜாஸ்தி பண்ணுங்கிறிய. அப்போ எந்த சமூக மாற்றத்துக்காக நீ வந்திருக்க? அதாவது சமூகம் முன்னேறி இருக்கு இல்லையா, அதை திருப்பியும் கொண்டு போய் பண்ணையார் மனநிலையே வச்சிருக்கிறதுக்கான மாற்றத்துக்காக வேலை பார்க்கறது தான் வந்திருக்கான்றனால தான் நான் திருப்பி சீமானோட ஒப்பிடுறேன். நான் எப்படி இருந்தாலும் அவருடைய முயற்சி வெட்டி அடையுதுல சமூக மாற்றத்திற்கு. அதான் சமூக மாற்றம் எப்படி, அது எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நான் சொன்னேன்னா, அது பேச்சு திருப்பணும், நான் இப்படி திருப்புறேன், இப்படி திருப்பிக்கிறேன், நான் அப்படி திருப்பிக்கிறோம் அப்படின்றதுனால அவர் பிரசிடென்ஷியல் ஃபார்மு, அதிபர் முறை தேர்தல், மன்ரேகா, ரிசர்வேஷன், சமூக நீதி அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு ஹாஃப் பாயில் புரிதலோடு இருக்கிறாரு. பதஞ்சலியை தூக்கி கொண்டாடுறாரு அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம ஏன் இவர் தாவேக்கால சேர்ந்தார், நேரம் நாம் தமிழரில் சேர்ந்துருக்கலாமே அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. இல்லை இப்போ அதுதான் இப்போ சிக்கலாகவே மாறுது. இப்போ விஜய் வரப்போ யூஸ்வலாக தமிழ்நாட்டில் யாரு கட்சி தொடர்னாலும் சொல்லக்கூடிய வாதம் தான் பாஜகவினுடைய பி டீம் இவங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போதே, அவங்க பேசும்போதே அவங்க யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ இது மாதிரியான ஆட்கள் இப்போ நான் ரிசைன் பண்ணுறேன்னு முதல் நாள் கடிதம் கொடுக்குறாரு, ஃப்ரைடே கடிதம் கொடுத்தாருன்னா திங்கக்கிழமை அவருக்கு அப்ரூவ் ஆகிடுது, புதன்கிழமை கட்சியில் சேர்ந்துறாரு. இந்த அளவுக்கு ஃபாஸ்டாக நடக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பேச்சை வச்சு நம்ம ஆர்எஸ்எஸ்ன்னு அப்படின்னா நம்ம முத்திர குத்த தேவையில்ல, நம்ம விலைக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த நிர்வாகத்திலையும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தானே பிரச்சனை. விஜய் ஆர்எஸ்எஸ் ஆளு அனுப்பிய ஆளு அப்படின்னா இவங்க மொத்தமாகவே ஒரு நெட்வொர்க்காக இயங்குதா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதை நம்ம என்ன பண்ணுறோம், பார்வையாளர்களோட பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துருவோம். அது பெனிஃபிட் நம்ம தரவுகளை வச்சுப்போம், அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டுன்னு விட்டுருவோம். சிடி நிர்மல்குமாரை அவனாவது கட்சியில் வச்சுப்பானா? இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அந்த 150 வசதியை பரப்பியிருக்காரு. சிடி நிர்மல்குமாரை வச்சுருக்கிறீங்க. ஆதவ அர்ஜுனா விஜய மேடையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, மோடி அவர்கள் கையில் எடுத்தது போல் நீங்கள் குடும்ப அரசியல் ஊழல் அப்படின்ற 2 பிரச்சாரத்தை நீங்களும் கையில் எடுங்க, மோடி 2014 ஜெயிச்ச மாதிரியே நீங்களும் ஜெயிப்பீங்கன்றார். ஓகேவா? இப்போ இந்த ஐஆர்எஸ் அதிகாரி இவர் ஆர்எஸ்எஸ் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா,
பிஜேபி அனுமதிக்குதுன்றோம். பிஜேபி இயக்குதுன்னு இல்லை, இதை அனுமதிக்குது இல்லை. கண்ணன் கோபிநாத் யார் அப்படின்னா சசிகாந்த் செந்திலோடைய அவரும் வந்து ரிசைன் பண்ணார். நீங்கள் காஷ்மீரில் வந்து 370 எதிர்த்து ரிசைன் பண்ண ஆட்கள் இருக்காங்க. இவர் சசிகாந்த் செந்தில் அப்படி தான் ரிசைன் பண்ணார். கண்ணன் கோபிநாத் அப்படி தான் ரிசைன் பண்ணார். கண்ணன் கோபிநாத்லாம் இப்போ எங்கள் காலேஜுக்குலாம் வந்து பேசியிருக்காரு. அவர் ரிசைன் பண்ணி பல மாதங்கள் ஏற்றுக்கவே இல்லை. நாங்கள் ஒன்றும் ரிலீவ் பண்ண மாட்டோன்ட்டாங்க. நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் விட்டுருங்க. பேங்க் வேலையில் நீங்கள் வந்து ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃபாக இருந்தால் நீங்கள் ரிசைன் பண்ணாலே 6 மாதத்துக்கு ரிலீவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அரசியல் காரணங்கள் எதையுமே விட்டுருங்க. ஒரு கேஷியரை தூக்குனா அதே அளவுக்கு வேகமாக நோட் என்ற அதே அளவுக்கு வேகமாக கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடுற ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு 6 மாதம் தேவைப்படுது ஸ்டேட் பேங்க்கே. அப்போ ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு ரீஜனுக்கே அவர் டைரக்டர் பொசிஷன்லையே இல்லை கமிஷனர் பொசிஷனில் அந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னா அவர் எத்தனை கேஸை ஃபாலோ பண்ணியிருப்பார், அவருக்கு அடியில் எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க, எவ்வளவு டார்கெட்ஸ் இருக்கும், எவ்வளோ விஷயத்தை அவரை ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அவரை மாற்றணும்னா ஒரு துறைக்கு எத்தனை மாதங்கள் தேவைப்படும். இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிப்பேன். ஒரு நாளில் மாத்திர அப்படின்னா இது ஒரு நாளில் எடுக்கப்பட்ட முடிவா? ஏங்க கொரியரில் போய் அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் திரும்பி வர்றதுக்கே ஒரு நாளைக்கு மேலே ஆகுங்க, ஒரு வாரம் ஆகுங்க. ஒரு நாளில் ஒருத்தங்க அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை மாதங்கள் திட்டமிடல் பின்னாடி போச்சு அப்படிங்கிறத யோசிக்கணும். திருப்பியும் சொல்கிறோம், நம்ம ஆர்எஸ்எஸ் சங்கி அப்படிலாம் சொல்லலை. ஆனால் எப்படி வரலாறு காணாத வேகத்தில் இவருக்கு அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறது சந்தேகத்தை எழுப்பு தான் செய்யுது. சந்தேகத்தை எழுப்புறது அப்படிங்கிறது இதை மட்டும் பண்ணிட்டு அவர் வெளியே வந்து பயங்கரமான சூப்பரான பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ்னு அரசியல் பேசியிருந்தாருன்னா இந்த சந்தேகம் எழுந்திருக்காரு. அவர் ஒருவேளை இந்த முற்போக்கான அரசியலுக்காக பல காய்களை நிறுத்தி வெளியே வந்திருக்காரு பார்க்குறோம். ஆனால் அவர் வெளியே வந்தவர் அவ்வளோ வெள்ளந்தியாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ நம்ம சங்கர் படத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபயர் ஓடுற ஒரு ஆஃப் பாயில் அரசியலை ஒரு பயங்கர இனோவேட்டிவான அரசியல்னு ஆங்கில புலமையை வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த ஆங்கிலத்திலும் பெரிய பெரிய தப்புகள்லாம் இருக்குன்றது அது விட்டுருவோம், மொழி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த தரவுகள்லாம் பேசிக்காக தெரிஞ்சதுனப்பா, இதை கூட தெரியலையாப்பா அப்படின்ற ஒரு நபர் தான் ஒரு நாளில் வெளியே வராருன்னும் போது நம்மளுக்கு சந்தேகம் எழுது அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்கிற மொழியை நம்ம வந்து மக்கள்கிட்ட விட்டுருவோம். அவங்க ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து தாவேக்காவாக இருக்கட்டும், நாத்தாக்காவாக இருக்கட்டும், மொத்தத்தில் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு உதவாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவனை பிளாக் ஹோல்லேருந்து வெளியே வரணும்னா நம்ம ஆளவத்தான் அந்த பிளாக் ஹோல் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு என்னோட கணிப்புப்படி என்ன அப்படின்னா இது போன்ற நபர்களை அது மாதிரி அனுமதிக்குதுன்னா இப்போ உண்மையிலவே ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து விஜய் வந்து ஒரு த்ரெட்டாக நினச்சி இவனை மாதிரி ஒரு ஆள் உள்ளே போனான்னா விஜய் அழிஞ்சிருவாரு அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இல்லை, அது வந்து நம்ம விஜயனாவை எவ்வளோ மிகை மதிப்பிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அதாவது த்ரெட்டாக பார்க்குதுன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக இன்னும் கொடூரமாக செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் பெரிய பெரிய கட்சி விட்டுருங்க, காங்கிரஸ், திமுக, அதிமுக அதையெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப சின்ன கட்சிக்கு அவங்க எவ்வளோ பெரிய அழுத்தங்களை தராங்க, எவ்வளோ என்ஐஏ விசாரணைகள் இருக்குது, எவ்வளோ இடி ரைடுகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதாவது இது என்ன பெரிய ஹிட்லர் சாம்ராஜ்யத்தை உள்ளேருந்து உடைக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாங்களா, இல்லை வந்து பெரிய ஒரு முற்போக்கான அமைப்பை கட்டி தமிழ்நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்காங்க இவங்க தான். அதாவது ஆட்சியில் இல்லைனாலும் இவங்க சொல்கிறதா தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் இவங்களை அசைச்சிக்கவே முடியாது. அதனால உள்ளேருந்து பாஜக விஜயை முடிக்கணும்னு நினச்சா நொடி நேரத்தில் முடிக்கலாம். பாஜகவால் அவ்வளோ பெரிய காங்கிரஸில் பெரிய பெரிய நபர்களே எங்க சிதம்பரத்தை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. சிதம்பரம் எத்தனை முறை அமைச்சராக இருந்தவர், ராகுல் காந்தியை அவரோட இல்லத்துலேருந்தே வெளியே துரத்திட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு விஜயை வந்து உடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போ இதை பாஜக அனுமதிக்குது அப்படின்னா அவங்க முதல்ல நம்ம ஆதரவு நிலைப்பாடலாம் வேணும், முதல்ல உணவு த்ரெட்டாகவே பார்க்கலாம் அவங்க. அப்படின்னு இருக்கும்போது உள்ளே ஆரம்பித்து தாக்குற அளவுக்கு அப்படின்னா அப்பயும் சொல்கிறேன், அதில் வருத்தப்பட வேண்டியது யார்? தாவ கேட்குறாங்க தானே, நம்மளா வருத்தப்படணும். நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த பாஜக அனுப்புதோ இல்லையோ இது போன்ற நபர்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கமலஹாசன் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான். கமலஹாசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வந்த புதுசில் எல்லா எக்ஸ்பர்ட்ஸையும் எல்லா துறையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி ரிட்டையர்டு அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்துவார். வாரம் நீர்நிலைகளை பற்றி பேசுவார், கனிம வளங்களை பற்றி பேசுவார், ஊழலை பற்றி பேசுவார். கடைசியில் எங்கே போச்சுன்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறவனெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனில் தோல்வி அடைக்க மாட்டீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கட்சியை கட்டக்கூட வக்கில்லாத கட்சியாக அவமானப்பட்டு போவீங்க. ஏன்னா உங்களோட இணையும் நினச்ச இன்றைக்கி இணையாமல் இருக்கிற பிரசாந்த் கிஷோர் பீகாரில் அதுதான் நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். அவர் பாவம், அவர் நடத்துகிற பொதுக்கூட்டங்களுக்கு கூட்டமே வரதில்லை அப்படின்னு அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கிறாரு அப்படின்னு எல்லா மீடியா ரிப்போர்ட்ஸும் சொல்லுது. ஆனால் அப்புறம் பிரசாந்த் கிஷோர் யார்? திமுக அரசாங்கம், டிஎம்சி அரசாங்கம், ஆப் அரசாங்கம் எல்லா அரசாங்கங்களையும் நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்ட பிரசாந்த் கிஷோருக்கே அந்த நிலமை அப்படின்னா
நீங்கள் கேமரா ரன் ஆகிறது கூட தெரியாமல் எடப்பாடியை நம்பி எவனும் கூட்டணிக்கு வர மாட்டான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்துறீங்க. அருண்ராஜா போன்ற ஒரு ஒப்பற்ற சிந்தனையாளரை சமூக சீர்திருத்தவாதிய கட்சிக்குள்ள வச்சுக்கிறீங்கன்னா நீங்களே உங்களுக்கு குறிப்பிடுத்தி பறிச்சுக்கிறீங்க அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. அரங்கத்திற்கு வந்து பல்லத்தால் ரொம்ப நன்றி. நன்றி.